நமஸ்காரம். யார் இந்த புது சாமியார்? இந்த வீடியோவோட தலைப்பே கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோவோட தலைப்பை பேச்சு வழக்கில் சொன்னோம்னா யாருப்பா அந்த புது சாமியார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். யார் இந்த புது சாமியார்னு அப்புறம் பார்க்கலாம். முதல்ல சாமியார் அப்படிங்கிறதுக்கு விளக்கத்தை பார்த்துருவோம். சாமி யாருன்னு தேடுறவங்க சாமியார், சாமியை கண்டுபிடிச்சிட்டவங்க சாமி. சரிங்களா? இந்த காலகட்டத்தில் இன்டர்நெட்டில் நீங்கள் போய் ஆன்மீகம், சித்தர்கள் மற்றும் யோகம்னு தேடினாவே போதும், உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே கையில் கிடைக்கும். அதில் நிறைய நபர்கள் உங்களுக்கு அந்த யோகம் நான் சொல்லித்தரேன், இந்த யோகம் சொல்லித்தரேன், ஈர்ப்பு விதி பற்றி சொல்லித்தரேன், பிரம்ம முகூர்த்த தியானம் சொல்லித்தரேன், தியானம் சொல்லித்தரேன், மூன்றாம் கண் தியானம் சொல்லித்தரேன், ஏதாவது ஒன்று சொல்லித்தரேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் 90% உண்மை கிடையாது. இதுக்கும் மேலே ஒரு கட்டம், அதாவது ஒரு படி மேலே போய் மாந்திரிகர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, காளி தீட்சை 5000, லலிதா தீட்சை 10,000, உச்சிஷ்ட கணபதி தீட்சை 15,000 அப்படிம்பாங்க. இவங்கெல்லாம் கடவுள் விற்பனைக்குன்னு போர்டு தாங்க வைக்கல. தீட்சைக்கு பணமே வாங்கக்கூடாது, அதுதான் உண்மை. சரிங்களா? இதுக்கும் மேலே ஒரு படி போவாங்க. ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒரு கடவுளோட அவதாரம் அல்லது ஒரு சித்தரோட அவதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு குதம்பை சித்தரோட ஒரு பாடலை தான் சொல்லணும். என்ன பாடல்னு கேட்டிங்கன்னா, பூரணம் கண்டோரி பூமியிலே வர காரணம் இல்லையடி, குதம்பாய் காரணம் இல்லையடி. அதாவது பூரணம்னா முழுமை, முழுமை அடைந்த ஒருத்தர் திரும்பி இந்த பூமியில் வந்து பிறக்கிறதுக்கு காரணம் எதுவுமே கிடையாது அப்படின்னு குதம்பை சித்தர் சொல்கிறாரு. சரிங்களா? நான் ஒரு சித்தரோட அவதாரம்னு ஒருத்தர் சொல்கிறாருன்னு வச்சுக்கோ. அவர்கிட்ட போயிட்டு, அப்போ நீங்கள் முழுமையே அடையலையா, அதனால தான் திரும்பி வந்து பிறந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னா பதில் வராது. இப்போ முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். ஏன் இவ்வளவு பேர் வந்து நான் ஆன்மீகத்தில் யோகம் சொல்லித்தரேன், அது இதுன்னு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, காரணம் என்ன? வருத்தப்படக்கூடிய உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டத்தில் ஆன்மீகம் என்பது நல்லா பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழிலாக மாறிடுச்சு. மரியாதையும் கிடைக்குது, நல்லா பணமும் கிடைக்குது, மரியாதையும் கிடைக்குது. அதனால தான் பல பேர் நான் அதை சொல்லித்தரேன், இதை சொல்லித்தரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? அப்போ பணம் வாங்காமல் தான் சொல்லிக் கொடுக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உண்மையில் ஆமாம், பணம் வாங்காமல் தான் சொல்லி தரணும். எந்த சித்தர் போய் பணம் வாங்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லுங்க பார்ப்போம். நல்ல ஆளாக பார்த்து சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல நபரா, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாரா அப்படின்னு பார்த்து சொல்லிக் கொடுங்க தான் சொல்கிறாங்களே தவிர, பணம் வாங்கிட்டு சொல்லிக் கொடுங்கலாம் எங்கேயும் சொல்லலை. உடனே இதில் ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் வந்து பணம் வாங்கலை, குரு தட்சணை தான் வாங்குகிறோம் அப்படிம்பாங்க. குரு தட்சணை என்பது அந்த சீடன் தன் குருவுக்கு தருவது. அது ₹1 இருக்கலாம், ₹1000 இருக்கலாம், ₹100 இருக்கலாம். அது அந்த சீடன் முடிவு செய்வது. என்னைக்கு நான் உங்களுக்கு தீட்சை தர 5000, 10,000 ஒரு அமௌண்ட் சொல்றீங்களோ, அது பேர் குரு தட்சணை இல்லை, வியாபாரம். இல்லைங்க, எனக்கு ஒரு செலவு இருக்குது, நான் அதுக்கு தான் பணம் வாங்குறேன் அப்படின்னு சொல்றீங்களா, அது கரெக்டு. இப்போ ஒரு சிலர் சொல்லக்கூடும், ஏன் சார், நான் ஒரு மண்டபம் எடுத்திருக்கேன், சேரு, எலக்ட்ரிசிட்டி பில் இருக்குது, சாப்பாடு போட்டிருக்கேன், இதுக்கெல்லாம் செலவு இருக்குது. ரொம்ப அருமைங்க. அந்த செலவுக்கு என்ன, அதாவது இப்போ ஒரு 20,000 செலவாகுதுன்னா, ஒரு 50 பேர் வாங்கினா அந்த 50 பேர்த்துக்கிட்ட அந்த 20,000த்துக்கான பணத்தை மட்டும் வாங்கிக்கிங்க. லாபம் சம்பாதிக்காதீங்க. ஆன்மீகம் லாபம் சம்பாதிக்கக்கூடிய தொழில் அல்ல, இது சேவை. மக்களுக்கு தீட்சையிலேருந்து எல்லாத்தையுமே இலவசமாக தான் கொடுக்கணும். அதனால தான் சித்தர்கள் பணம் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அப்போ நீங்கள் பணம் வாங்காமல் தான் சொல்லி தரீங்களா அப்படின்னு. ஆமாங்க, நான் பணம் வாங்காமல் தான் சொல்லித்தரேன். ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்னென்னா, பயிற்சியை ஒழுங்காக பண்ணணும், இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்குது. சரிங்களா? எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க, ஆன்மீகம் வியாபாரம் அல்ல. தீட்சைக்கு பணம் வாங்கக்கூடாது. சரிங்களா? உண்மையில் உங்களுக்கு சொல்லித் தருவதற்கு அந்த நபருக்கு ஒரு செலவு ஆகுது அப்படின்னா அதை உங்ககிட்ட வாங்கிக்கிறதுல தப்பு கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், ஒரு மண்டபம் எடுக்கிறோம், சாப்பாடு போடுறோம், அதுக்கெல்லாம் ஒரு செலவாகுது அப்படின்னா அதை வாங்கிக்கிறது தவறு கிடையாது. அது நபரை பொறுத்து மாறும். அதை கூட இலவசமாக கொடுத்துட்டு போகிற ஆட்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு. எல்லா செலவையும் தானே பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஃப்ரீயாக கொடுக்குற ஆட்களும் உண்டு. சரிங்களா? ஸோ ஆன்மீகம் என்பது வியாபாரம் கிடையாது. தீட்சை விற்பனைக்கு அல்ல, கடவுள் விற்பனைக்கு கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன்னா கடவுளை உங்கள் சாதனாவின் மூலமும் அன்பின் மூலமும் தான் அணுக முடியும். பணம் கொடுத்து கடவுளை வாங்கவே முடியாது. வீடியோட முக்கியமான கட்டத்துக்கு வந்துருக்கோம். யார் இந்த புது சாமியார்? என்னை பற்றி நான் சொல்லிடுறேங்க. நான் ஒரு 10 வயசுலேருந்து யோக பயிற்சிகள் பண்ணக்கூடிய நபர், அதாவது ஆசன பயிற்சிகள். ஒரு 15 வயசுலேருந்து ஸ்ரீவித்யை மற்றும் சித்த மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய நபர். குருமார்களின் வழிகாட்டுதலுடன், நானே கற்றுக்கிட்டேன்னு சொல்ல மாட்டேன், எனக்கும் சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? எனக்கு அகத்தியரே குரு, திருமூலரே இறங்கி வந்து சொல்லி கொடுத்தாங்கன்னு சொல்ல மாட்டேன். உண்மையாலுமே எனக்கு ஒருத்தர் சொல்லிக் கொடுத்தாரு, அதன் மூலமா நான் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க, அது மூலியமாக தான் நான் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என்னோட அனுபவங்களை தொகுத்து தான்
நான் கடந்த ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பு நிறைய விஷயங்களை இன்டர்நெட்டில் சொன்னேன். அதுக்கப்புறம் சொன்ன வரைக்கும் போதும்பான்னு விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய நபர்கள், சார் இன்னும் நிறையா சொல்லுவீங்கன்னு எதிர்பார்த்தோம், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க, பாதியிலே நிப்பாட்டிட்டீங்களே அப்படின்னு தொடர்ச்சியாக கேட்டதன் காரணமாகத்தான் இந்த புது சேனலை ஆரம்பிச்சிருக்கேன். நன்றி. பராசக்தியின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும்.